சிவராமனின் குடும்பத்தை அகாஸ்னி ஏமாற்றுகிறார். எபிசோட் -3 பேரழிவு தொடங்கிய பிறகு மீண்டும் கட்டுதல். வரப்பட்டி கிராமம் சுறுசுறுப்புடன் இயங்கியது. வரவிருக்கும் போருக்கான ஏற்பாடுகள் தீவிரமடைந்தன. சிவராமனும் மீனாவும் ஒளியின் தாயத்துடன் திரும்பியது கிராமவாசிகளின் நம்பிக்கையை மீண்டும் தூண்டியது. சிவராமனின் தலைமையின் கீழ் அவர்கள் அயராது உழைத்து தங்கள் வீடுகளை வலுப்படுத்தி அடிவானத்தில் தோன்றிய மோதலுக்கான பயிற்சி அளித்தனர். சிவராமன் தனது நெருங்கிய கூட்டாளிகளுடன் அடிக்கடி சந்திப்புகளை நடத்தி அவர்களின் அணுகுமுறையை வியூகம் செய்தார். நாங்கள் தீர்க்கமாக தாக்க வேண்டும் என்று அவர் தனது குரலில் உறுதியாக கூறினார். ராகவேந்திரரும் அகஸ்னியும் இவ்வளவு சீக்கிரம் நாங்கள் அவர்களை நோக்கி வருவோம் என்று எதிர்பார்க்க மாட்டார்கள். எங்கள் நன்மை ஆச்சரியத்தின் அம்சத்திலும் தாயத்தின் சக்தியிலும் உள்ளது. எப்போதும் மூலோபாயவாதியான ரவி சம்மதத்துடன் தலையசைத்தார். அவர்களின் கோட்டையில் நாங்கள் உளவுத்துறை தகவல்களை சேகரித்துள்ளோம். அது பலத்த பாதுகாப்புடன் உள்ளது. ஆனால் எங்களிடம் எண்ணிக்கையும் மன உறுதியும் உள்ளது. உயிரிழப்புகளை குறைத்து எங்கள் தாக்கத்தை அதிகரிக்க எங்கள் தாக்குதலை ஒருங்கிணைக்க வேண்டும். மீனா மேலும் கூறினார். கிராம மக்கள் தயாராக இருக்கிறார்கள். அவர்கள் கடுமையாக பயிற்சி பெற்றுள்ளனர். மேலும் அவர்களின் உற்சாகம் உயர்ந்துள்ளது. அனைவரும் தங்கள் பங்கை அறிந்து திட்டத்தில் உறுதியாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். இறுதி ஏற்பாடுகள் செய்யப்பட்டபோது சிவராமன் தனது குடும்பத்தினரிடம் பேச சிறிது நேரம் எடுத்து கொண்டார். காயங்களால் இன்னும் பலவீனமாக இருந்தபோதிலும் அவரது தந்தை பெருமையுடன் புன்னகைத்தார். என் மகனே, நீ ஒரு உண்மையான தலைவராக வளர்ந்துவிட்டாய். நினைவில் கொள்ளுங்கள், எங்கள் பலம் எங்கள் ஒற்றுமையில் உள்ளது. என்ன நடந்தாலும் நாங்கள் ஒன்றாக நிற்கிறோம். அவரது தாயார் அவரை இறுக்கமாக அணைத்து கொண்டார். சிவராமனே, கவனமாக இரு. அகஸ்னியை நீதியின் முன் நிறுத்துங்கள். ஆனால் பழிவாங்கலில் உங்களை இழக்காதீர்கள். அவரது உடன்பிறப்புகள் பயம் மற்றும் போற்றுதலின் கலவையுடன் அவரை பார்த்தனர். சிவராமன் அவர்கள் ஒவ்வொருவரையும் கட்டிப்பிடித்து பாதுகாப்பு மற்றும் சிறந்த எதிர்காலம் குறித்த வாக்குறுதிகளுடன் அவர்களுக்கு உறுதியளித்தார். போருக்கு முந்தைய இரவு சிவராமன் கிராமத்தை பார்த்து ஒரு மலையில் தனியாக நின்றார். அவரது கையில் ஒளியின் தாயத்து மென்மையாக ஒளிரும். அவர் அகஸ்னி அவர்கள் பகிர்ந்து கொண்ட அன்பு மற்றும் அவர்களின் வாழ்க்கையை சிதைத்த துரோகம் பற்றி நினைத்தார். அவளை எதிர்கொள்வது உடல் ரீதியாக மட்டுமல்ல, உணர்ச்சி ரீதியாகவும் தனக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் என்பதை அவன் அறிந்திருந்தான். அவன் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்து முன்னால் என்ன நடக்கப் போகிறது என்பதை உறுதி செய்து கொண்டான். விடியற்காலையில் கிராமம் ஆயுதம் ஏந்தி தயாராக இருந்தது. சிவராமன் அவர்களிடம் உரையாற்றினார். அவரது குரலில் உறுதியும் நம்பிக்கையும் கலந்திருந்தன. இன்று நாம் நமது வீடு, குடும்பங்கள் மற்றும் நமது எதிர்காலத்திற்காக போராடுகிறோம். அகஸ்னியும் ராகவேந்திராவும் நம்மிடமிருந்து நிறைய எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் அவர்களால் நமது ஆவியை பறிக்க முடியாது. ஒன்றாக நாம் நம்முடையதை மீட்டெடுப்போம். நமது மரியாதையை மீட்டெடுப்போம். ஒளி நம்மை வழிநடத்தட்டும். ஒருங்கிணைந்த உற்சாகத்துடன் கிராமவாசிகள் ராகவேந்திரா கோட்டையை நோக்கி அணிவகுத்துச் சென்றனர். அவர்கள் நெருங்கும்போது நிலப்பரப்பு மேலும் விரோதமாக மாறியது. இது விளையாடும் இருண்ட சக்திகளுக்கு ஒரு சான்றாகும். சிவராமன் தாக்குதலை தொடங்கினார். ஒளியின் தாயத்து அவர்களை சுற்றி ஒரு பாதுகாப்பு ஒளியை வெளிப்படுத்தியது. முதல் பாதுகாப்பு வரிசை ராகவேந்திராவின் கூலிப்படையினரால் நிர்வகிக்கப்பட்ட பலப்படுத்தப்பட்ட தடுப்புகளின் வரிசையாகும். கிராமவாசிகள் நன்கு தயாரிக்கப்பட்டு மூலோபாய ரீதியாக நிலைநிறுத்தப்பட்டு ஒருங்கிணைந்த தாக்குதலை தொடங்கினர். போர் தொடங்கும் போது அம்புகள் பறந்தன, வாள்கள் மோதின. சிவராமனின் திறமையும் தாயத்தின் சக்தியும் முன்னணியில் நின்று போரிட்டன. ரவி துருப்புக்களை துல்லியமாக வழிநடத்தி ஒவ்வொரு அசைவும் கணக்கிடப்பட்டு பயனுள்ளதாக இருப்பதை உறுதி செய்தார். மீனா கடுமையான மற்றும் உறுதியுடன் எதிரியின் பக்கவாட்டில் ஒரு குழுவை வழிநடத்தி அவர்களின் அணிகளை உடைத்து கோட்டையின் மையப்பகுதியை நோக்கி ஒரு பாதையை உருவாக்கினார்.
அவர்கள் முன்னோக்கி தள்ளப்பட்டபோது எதிர்ப்பு கடுமையாக வளர்ந்தது. கிராம மக்களின் உறுதியை உணர்ந்த ராகவேந்திரனின் ஆட்கள் அதிகரித்த மூர்க்கத்துடன் எதிர்த்து போராடினர். ஆனால் கிராம மக்களின் ஒற்றுமை மற்றும் உறுதியுடன் இணைந்த ஒளி தாயத்தின் சக்தி மிகப்பெரியதாக நிரூபிக்கப்பட்டது. சிவராமனும் அவரது நெருங்கிய கூட்டாளிகளும் இறுதியாக கோட்டையின் வாயில்களை உடைத்தனர். உள்ளே அவர்கள் பயத்தையும் உறுதியையும் நிரப்பும் ஒரு காட்சியைக் கண்டார்கள். அகாஸ்னி ராகவேந்திரருடன் நின்றாள். அவளுடைய கண்கள் இருண்ட சக்தியால் பிரகாசித்தன. ஒரு பியாதிகாரியாக மாறியது அவளுக்கு ஒரு மறுவுலக ஒளியை கொடுத்தது. அவளுடைய இருப்பு ஒரு தொட்டுணரக்கூடிய தீய சக்தியை கொடுத்தது. சிவராமன் அகாஸ்னி ஏளனம் செய்தார். அவளுடைய குரல் வெறுப்பால் துளிர்க்கிறது. என்னை சவால் விட உனக்கு நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். இதுதான் உனக்கும் உன் பரிதாபகரமான கிராமத்திற்கும் முடிவு. அதே அளவு நம்பிக்கையுடன் ராகவேந்திரா மேலும் கூறினார், நீ சிவராமனை விட உயர்ந்தவன். உன் சிறிய ஆபரணத்தை வைத்திருந்தாலும் எங்களை தோற்கடிக்க முடியாது. சிவராமன் முன்னேறிச் செல்ல தாயத்தின் ஒளி தீவிரமடைந்தது. இன்றுடன் இது முடிகிறது அகாஸ்னி. உன் துரோகமும் கொடுங்கோன்மையும் நீண்ட காலமாக நடந்து வருகிறது. நம் நிலத்தையும் நம் கௌரவத்தையும் நாம் திரும்ப பெறுவோம். இறுதி மோதல் தொடங்கியது. அகாஸ்னி தன் இருண்ட சக்திகளை கட்டவிழ்த்துவிட்டு நிறமாலை வீரர்களை வரவழைத்து கொடிய மந்திரங்களைச் செய்தாள். தாயத்தின் ஒளியுடன் சிவராமன் எதிர்கொண்டான். ஒவ்வொரு கதிரும் இருளை வெட்டியது. கோட்டையின் அஸ்திவாரங்களையே அசைத்த ஒரு போரில் இரு படைகளும் மோதின. நிழலுக்கு எதிராக ஒளி. ரவியும் மீனாவும் கிராம மக்களை ராகவேந்திராவின் மீதமுள்ள படைகளுக்கு எதிராக வழிநடத்தினர். அவர்களின் இயக்கங்கள் துல்லியமாகவும் ஒருங்கிணைந்ததாகவும் இருந்தன. போரின் அலை ஒவ்வொரு கணமும் மாறியது. விளைவு ஒரு நுட்பமான சமநிலையில் தொங்கியது. குழப்பத்தின் மத்தியில் சிவராமனும் அகாஸ்னியும் நேரடியாக மோதிக்கொண்டனர். அவர்களின் கடந்த கால அன்பும் தற்போதைய பகைமையும் அவர்களின் ஒவ்வொரு அசைவையும் தூண்டின. அகாஸ்னியின் தாக்குதல்கள் இடைவிடாமல் இருந்தன. அவளுடைய கோபமும் கசப்பும் அவளுடைய சக்தியை இயக்குகின்றன. ஆனால் சிவராமனின் உறுதி தாயத்து மற்றும் அவரது குடும்பத்தினரின் துன்பத்தின் நினைவால் வலுப்படுத்தப்பட்டு அவரை வலிமையாக வைத்திருந்தது. இறுதி அவநம்பிக்கையான முயற்சியுடன் அகாஸ்னி தனது மீதமுள்ள அனைத்து சக்தியையும் ஒரு பேரழிவு தாக்குதலாக மாற்றினார். அவள் தாக்குதலை தொடங்கியபோது காற்று ஆற்றலால் வெடித்தது. சிவராமன் ஒளியின் தாயத்தின் முழு பலத்தையும் அழைத்து அவளுடைய இருண்ட மந்திரத்தை சூழ்ந்த ஒரு குருடாக்கும் கற்றையுடன் எதிர்கொண்டார். ஆற்றல்களின் மோதல் ஒளி மற்றும் நிழலின் குருடாக்கும் வெடிப்பை உருவாக்கியது. தூசி படிந்தவுடன் அகாஸ்னி தரையில் கிடந்தாள். அவளுடைய சக்தி வீணானது. அவளுடைய மாற்றம் கலைந்தது. அவள் சிவராமனை பார்த்தாள். அவளுடைய கண்கள் கோபம், வருத்தம் மற்றும் துக்கத்தால் நிரம்பியிருந்தன. சிவராமன். அவள் கிசுகிசுத்தாள். அவளுடைய குரல் பலவீனமானது. நான். மன்னிக்கவும். சிவராமன் அவள் அருகில் மண்டியிட்டான். அவன் இதயம் கனத்தது. அது இப்படி இருக்க வேண்டிய அவசியமில்லை அகாஸ்னி. நாம் ஒன்றாக அழகான ஒன்றை கட்டியிருக்கலாம். அகாஸ்னியின் கண்கள் மூடியது. கன்னத்தில் ஒரு கண்ணீர் வழிந்தது. என்னை மன்னியுங்கள். அவள் இறுதி மூச்சை விடும்போது சிவராமன் ஆழ்ந்த சோகத்தை உணர்ந்தான். போர் வென்றது. ஆனால் அதன் விலை மிகப்பெரியது. கிராமவாசிகளின் கோபத்தை எதிர்கொண்ட ராகவேந்திரனை பார்த்து அவன் நின்றான். அகாஸ்னியின் சக்தி இல்லாமல் ராகவேந்திரனின் படைகள் விரைவாக வீழ்ந்தன. அவன் பிடிபட்டான். அவனது பயங்கர ஆட்சி முடிவுக்கு வந்தது. கிராமவாசிகள் ஆரவாரம் செய்தனர். அவர்களின் வெற்றி கடினமாகவும் தகுதியுடையதாகவும் இருந்தது. சிவராமன் வெற்றி பெற்றிருந்தாலும் போரின் கனத்தையும் ஒரு காலத்தில் நேசித்த ஒருவரின் இழப்பையும் உணர்ந்தார். முன்னோக்கி செல்லும் பாதை குணப்படுத்துதல் மற்றும் மீண்டும் கட்டியெழுப்புதல் என்று அவருக்கு தெரியும். ஆனால் அவரது குடும்பம் மற்றும் சமூகத்தின் வலிமை மற்றும் ஒற்றுமையுடன் அவர்கள் எந்த சவாலையும் சமாளிப்பார்கள்.
அகாஸ்னிக்கும் ராகவேந்திரருக்கும் எதிரான போர் முடிந்தது. ஆனால் அவர்களின் நிலத்தையும் மரியாதையையும் மீட்டெடுக்கும் பயணம் இப்போதுதான் தொடங்கியது. ஒளியின் தாயத்து அவர்களை வழிநடத்தியதால் சிவராமனும் வரப்பட்டி கிராம மக்களும் நம்பிக்கையும் உறுதியும் நிறைந்த எதிர்காலத்தை நோக்கி பார்த்தனர். அகஸ்னி மற்றும் ராகவேந்திரா தோல்வியடைந்தவுடன் வரப்பட்டி கிராமத்தில் அமைதி மெதுவாக திரும்பியது. அமைதியான நிலப்பரப்பின் மீது சூரியன் உதயமானது. அதன் சூடான கதிர்கள் ஒரு புதிய தொடக்கத்தை குறிக்கின்றன. போரில் சோர்வடைந்திருந்தாலும் சிவராமனும் கிராம மக்களும் நிம்மதியையும் நம்பிக்கையையும் உணர்ந்தனர். அவர்கள் கிராம சதுக்கத்தில் கூடினர். அங்கு சிவராமன் நன்றியுணர்வு மற்றும் உறுதியுடன் அவர்களை உரையாற்றினார். இன்று எங்களுக்கு மட்டுமல்ல, நீதி மற்றும் நீதிக்கும் கிடைத்த வெற்றியை குறிக்கிறது. நாங்கள் எங்கள் நிலத்தையும் எங்கள் மரியாதையையும் மீட்டெடுத்துள்ளோம். ஆனால் எங்கள் பயணம் இன்னும் முடிவடையவில்லை. இழந்ததை மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டும். எங்கள் மீது ஏற்படுத்தப்பட்ட காயங்களை குணப்படுத்த வேண்டும். கிராம மக்கள் சம்மதத்துடன் தலையசைத்தனர். சிவராமனின் வார்த்தைகளால் அவர்களின் உற்சாகம் உயர்ந்தது. ஒன்றாக அவர்கள் தங்கள் வீடுகளை மீண்டும் கட்டியெழுப்பவும் தங்கள் வயல்களை மீட்டெடுக்கவும் பணியை தொடங்கினர். ஒளியின் தாயத்தை இப்போது தங்கள் மீள்தன்மையின் அடையாளமாக கொண்டு தங்கள் சமூகத்தை முன்பை விட வலுவாக மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டும் என்ற இலக்கில் அவர்கள் ஒன்றுபட்டனர். போரில் வீழ்ந்தவர்களின் கல்லறைகளுக்குச் சென்று அவர்களின் தியாகத்திற்கு பிரார்த்தனைகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டார். ஒவ்வொரு இழப்பும் அவரது இதயத்தில் பாரமாக இருந்தது. அது அவர்களின் சுதந்திரத்தின் விலையை நினைவூட்டுவதாக இருந்தது. ஆனால் அவர்களின் தைரியம் மற்றும் உறுதியை பற்றிய பெருமித உணர்வையும் அவர் உணர்ந்தார். நாட்கள் வாரங்களாக மாற கிராமம் மீண்டும் ஒருமுறை செழித்தது. பயிர்கள் ஏராளமாக வளர்ந்தன. குழந்தைகள் சுதந்திரமாக விளையாடும்போது சிரிப்பு தெருக்களில் எதிரொலித்தது. துரோகத்தால் பாதிக்கப்பட்ட சிவராமனின் குடும்பத்தினர் ஒருவருக்கொருவர் முன்னிலையில் ஆறுதலை கண்டனர். அவரது தந்தையின் உடல்நிலை மேம்பட்டது. இழந்ததை பற்றிய சோகத்தால் அவரது தாயின் புன்னகை திரும்பியது. ஒரு மாலை சிவராமன் வயல்களை பார்த்து நின்றபோது மீனா அவரை அணுகினார். அவள் கண்களில் அமைதி உணர்வு. நாங்கள் நீண்ட தூரம் வந்துவிட்டோம் சிவராமன், அவள் மெதுவாக சொன்னாள். பயணம் கடினமாக இருந்தது. ஆனால் அதன் காரணமாக நாங்கள் வலுவாக வெளிப்பட்டோம். சிவராமன் தலையசைத்தார். அவரது பார்வை தொலைதூரமாக இருந்தாலும் நம்பிக்கையுடன் இருந்தது. அகஸ்னியின் துரோகம் எனக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுத்தது என்று அவர் ஒப்புக்கொண்டார். நம்பிக்கையை பற்றி, மீள்தன்மையை பற்றி, நமது சமூகத்தின் வலிமையை பற்றி. நாம் நிறைய இழந்திருக்கலாம், ஆனால் நாம் எதையாவது பெற்றுள்ளோம். ஒன்றாக நிற்பது என்றால் என்ன என்பதை பற்றிய ஆழமான புரிதல். சிவராமனின் குடும்பத்தை அகாஸ்னி ஏமாற்றுகிறார். எபிசோட் -4 தொடரும்.